ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போறீங்க, அங்கே உங்களோட பணம் சேஃபாக இருக்குமா இல்லை ஸ்கேம் ஆகிடுவீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா என்எஸ்சின்றதும் பிஎஸ்சின்றதும் ரெண்டு மளிகை சாமான். என்எஸ்சின்றது ஒரு மாடல் சூப்பர் மார்க்கெட், பிஎஸ்சின்றது ஒரு பாரம்பரிய கடை. நீங்கள் இந்தியாவில் எந்த ஷேரை வாங்கினாலும் ஒன்று என்எஸ்சிலையோ பிஎஸ்சியில தான் வாங்கியாலும். என்எஸ்சியிலும் சரி பிஎஸ்சியிலும் சரி ஒரு குட்டி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற பையர்ஸும் செல்லர்ஸும் தான் அந்த ஸ்டாக் அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸில் ட்ரேடாக இருக்குதுன்றதை டிசைட் பண்ண போகிறாங்க. சரி, இந்த ரெண்டு கடையிலையும் உங்களோட ஸ்டாக்ஸ் இருக்குது, இதை பத்திரமா பார்த்துக்க போகிறது யார்? அதுக்கு தான் நம்ம செபி இருக்கிறாரு. சரி, எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறாங்க, இவங்க எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ண போகிறாங்க? நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு மேனிப்புலேஷனும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸோட வேலை. இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்யூட்ஸை வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் ரொம்ப வேகமாக மேலே போனாலும் சரி, ரொம்ப வேகமாக கீழே போனாலும் சரி, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் தான். அதனால் ஜென்ரலி ஒரு ஸ்டாக் 10% சர்க்யூட் அடிக்கும். இதுவே அந்த ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்காக இருந்தால் 10% ஃபஸ்ட்டு சர்க்யூட் அடிக்கும், 20% நெக்ஸ்ட் சர்க்யூட் அடிக்கும், 30% கடைசி சர்க்யூட் அடிக்கும். இதுவே ஒரு ஸ்டாக் ஏதோ ஒரு நியூஸ்னாலையோ ஒரு ப்ரொமோட்டர்னாலையோ ரெகுலராகவே மேனிப்புலேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க? சர்க்யூட் லிமிட்ஸை குறைச்சிட்டே வருவாங்க. 10% இருந்தது அதுக்கப்புறம் 5% வரும், அதுக்கப்புறம் 2% வரும். இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே வந்துச்சுன்னா செபி அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஏன் அது நடக்குது, எதனால் அது நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி மேபி அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணுவாங்க. சில டைம்ஸ் அந்த ஸ்டாக்ல ட்ரேடிங்கை ஹால்ட்டும் பண்ணுவாங்க. எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ வாங்கணும் கன்ஃபியூஷனாக இருக்கா? அதுக்கு தான் நம்ம பேஜ் இருக்குங்க. உங்களை பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போக வேண்டியதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் நம்மளோட பேஜில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். இது மாதிரி இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.